ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். நிறைய பேர் வந்து அஸ்ட்ராலஜில இருப்பாங்க. ஆனா யார் உண்மையான ஜோதிடர்? யாருன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு டேட் ஆஃப் பர்த் அவருக்கு கொடுத்தா அவர் வந்து உங்களோட லக்னம் என்ன அது கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா உங்க பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். 2 3 பாஸ்ட் ஈவெண்ட்ஸ்க்கு அந்த லக்னம் மேட்ச் ஆகுதா இல்லையா ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது வந்து அவர் பரிகாரம் கொடுக்கும்போது என்னென்னமோ காஸ்ட்லியான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸு, இந்த நியூமராலஜி, டேரட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து கருங்குலி மலை என்னென்னமோ இருக்கு இல்லையா, அது எல்லாமே புரோத்பர பராசரா ஓரா சாஸ்திரத்துல இல்லை. அங்கே வந்து ரொம்ப சிம்பிளான ரெமெடி. இப்போ கஷ்டத்துல இருக்கிறவருக்கு எப்படி நீங்க ரெமெடி சொல்றீங்க? காஸ்ட்லியான பூஜை எல்லாமே இல்லை. ஜபம், தானம் இந்த மாதிரி தான் இருக்கு. அந்த ரெமெடி சொல்லணும். ஸோ உங்க பாய் சொல்றவரு உங்க ஃபியூச்சர் கூட அவர் சொல்லுவாங்க. இதான் சிம்பிளான லாஜிக். ஸோ நான் எப்படி சொல்றேன்னா, ஒருவேளை உங்ககிட்ட டேட் ஆஃப் பர்த் சரியா இல்லைன்னா கைரேகை நாம பார்க்கணும். கைரேகை எப்படின்னா வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி மாதிரி கிடையாது. இங்க வந்து நாடி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க இருக்கிற ரேகைகள் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஹாரோஸ்கோப் அளவுக்கு இல்லை, ரெண்டுமே கம்பேர் பண்றேன் நான். ஜாதகம், கைரேகை, ஹோராரி ஆஸ்ட்ராலஜி, பிரஷ்ன சாஸ்திரம், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சிந்தசைஸ் பண்ணி இந்த விம்சோத்திரி தசை மட்டும் இல்லை, யோகினி தசா, ஜெமினி சர தசா, இந்த நிறைய கண்டிஷனல் தசா எல்லாமே அப்ளை பண்ணி தான் நான் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க இந்த நம்பருக்கு நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். துலா ராசி 2026 மார்ச் 15க்கு அப்புறம் வந்து இந்த துலா ராசியில பிறந்தவருக்கு வந்து என்னென்ன பாசிட்டிவ் என்னென்ன நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நாம நெகட்டிவே பார்த்துக்கலாம். ஸோ துலா ராசியில ராசாதிபதியான சுக்கிரன் வந்து 6th ஹவுஸ்ல இருக்கிறது, 6வது வீட்டுல இருக்கிறது, ஷஷ்ட பாவத்துல இருக்கிறது நல்லது கிடையாது. ஹெல்த் பிரச்சனை, ஸோ உடம்புக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை, யூஸ்வலா லங்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஜாகிரதை இருங்க. ஸ்மோக்கிங் பண்றது, இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களை விட்டுடுங்க. எதுக்குன்னா நமக்கு தெரியும் இந்த 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 விஷயத்துல இருந்து பிரச்சனை வரும். இப்போ இல்லை அந்த பிரச்சனை, ஆனால் ஃபியூச்சர்ல 100% வரும். ஜாகிரதை இருங்க. இந்த ஆல்கஹால் இருக்கலாம், இந்த ஸ்மோக்கிங் இருக்கலாம், இது விடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க உங்களுக்கு வந்து அந்த வில் பவர் இதை கண்டிப்பா விடலாம் நீங்க. ஸோ ஸோ இது வந்து இந்த மாதிரி பிரச்சனை நீங்க மாட்டிக்கிற சான்சஸ் இருக்கு. ஆனா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எந்த மாதிரி இப்போ நீங்க டைப் 2 டயபிட்டிஸ் இருக்கலாம், என்னென்னமோ இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்றதுனால கண்டிப்பா அது சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 4th ஹவுஸ் இந்த 6th ஹவுஸ், ஏதாவது ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டிஸ்பியூட் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஜாகிரதை இருங்க. எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ், அந்த பூர்வீக சொத்தா இருக்கலாம், நீங்க வாங்கியிருக்க சொத்தா இருக்கலாம், ஜாகிரதை இருங்க. டாக்குமெண்டேஷன் பத்தி ரொம்ப ஜாகிரதை இருங்க. ஒரு 10 டைம்ஸ் நீங்க அதை பார்த்தாலும் சரி, நிதானமா ஜாகிரதை யோசிச்சு வாங்குங்க. 5th ஹவுஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்டிவா இருக்கும். எப்படின்னா 5th ஹவுஸ்னா ஆலோசனை, சிந்தனை. இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் தாட்ஸ், நெகட்டிவான தாட்ஸ் வரலாம். நீங்க வந்து சரஸ்வதி மந்திரம் சொல்லுங்க. இந்த சரஸ்வதி மந்திரம் ஜபம் வந்து நீங்க பண்ணலாம். இந்த யந்திரம் வந்து நானே உங்களுக்கு அனுப்புறேன், இந்த பூஜை எல்லாமே பண்ணி யாருக்கு வேணுமோ நீங்க கேட்கலாம். அந்த யந்திரம் வச்சுட்டு ரெகுலரா அதுக்கு வந்து ஜபம் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட வைப்ரேஷனால கண்டிப்பா உங்களுக்கு அந்த பாசிட்டிவான சேஞ்சஸ் இருக்கு. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ரொம்ப நல்ல நேரம் வாங்குங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லது. அக்ரிகல்ச்சர்ல யார் யார் இருக்கீங்களோ அவர் எல்லாருக்குமே சக்சஸ் இருக்கு. ஜாப் யார் யார் தேடுறீங்களோ, புதுசான ஜாப், எஸ்பெஷலி ஃபார் த கவர்மெண்ட் ஜாப், அவருக்கு எல்லாமே சக்சஸ் இருக்கு. துளாராசியில பிறந்தவருக்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து யார் யார் வெளிநாட்டு ஜாபுக்காக தேடுறீங்களோ அவர் எல்லாருக்குமே சக்சஸ் இருக்கு. பிசினஸுக்காக யார் ட்ரை பண்ணிருக்கீங்களோ கொஞ்சம் ஜாகிரதை. பிகாஸ் ஆஃப் 11th ஹவுஸ்ல இருக்கிற கேத்துனால உங்களுக்கு அவ்வளவு சக்சஸ் கிடைக்காம இருக்கலாம். ஸோ ஜாகிரதை இருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ராசியில பிறந்தவருக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல 2nd ஹவுஸ் லார்ட் இந்த 5th ஹவுஸ் கண்டிப்பா யாராவது பேச்சுக்கு சம்பந்தப்பட்ட டீச்சர்ஸு, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸு, அந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே சக்சஸ் இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபுட் ரிலேட்டட் பிசினஸ் பண்றவருக்கு வந்து ரொம்ப சக்சஸ் இருக்கு. கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். ஃபைனான்சியலா
ஃப்ளோ அதிகமாகும். ஃபைனான்சியல் ஃப்ளோ அதிகமாகிற சான்சஸ் இந்த டைம் பீரியட்ல இந்த துலா ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. அப்போ நீங்க ஹெல்த் பிரச்சனையில வெளியே வர்றதுக்காக மகாமிருத்யுஞ்சய மந்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெகுலரா சொல்லலாம். மகாமிருத்யுஞ்சயம்னா அதோட எனர்ஜியே வேற மாதிரி இருக்கு. ரெகுலரா சொல்றது, ஒரு ஜபமாலை வாங்கிக்கோங்க, ரெகுலரா சொல்லுங்க. இப்போ மந்திரம் சொல்றதே தப்புன்ற மாதிரி பேசுறாங்க. அப்படி இல்லை. அதுக்கு ஒரு வைப்ரேஷனல் வேல்யூ இருக்கு, அதோட எனர்ஜி இருக்கு. அது கண்டிப்பா உங்க மேல எஃபெக்ட் கண்டிப்பா பண்ணும். ரெகுலரா நீங்க மகாமிருத்யுஞ்சயம் சொல்லுங்க, கேளுங்க. இந்த ஹெல்த்ல பிரச்சனை கண்டிப்பா வெளியே வருவீங்க. அட் த சேம் டைம் நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்ல சேஞ்சஸ் கூட பண்ணிக்கோங்க. திருமண வாழ்க்கையில கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது சரி பண்ணிக்கலாம். ஆனா இந்த டைம்ல ரொம்ப ஜாஸ்தி டிஸ்டர்பன்சஸ் திருமண வாழ்க்கையில இருக்கும். ஜாகிரதை இருங்க.